இஸ்லாத்திலே எப்படி 5 தூண்கள் இருக்கின்றதோ அது போன்றுதான் ஷரியத்திலே 2 தூண்கள் இருக்கின்றது. ஒரு வீட்டிற்கு எப்படி தாயும் முக்கியமாக இருக்கின்றால், தகப்பனும் முக்கியமாக இருக்கின்றார்களோ, இருவர்களும் எப்படி ஒரு வீட்டிற்கு தூணாக இருக்கும் பொழுது அதே போன்றுதான் ஷரியத்திற்கு முதலாவதாக அல்லாஹ் மிகப்பெரிய தூணாக இருக்கின்றான். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் இந்த தூணை விளங்க வேண்டும் என்றால் முதலிலே தாயாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இருக்கின்றார்கள். தாய் தானே காட்ட வேண்டும். இந்த பத்தினியான இந்த தாய் தன்னுடைய தகப்பனை காட்டுவதன் மூலம் அந்த குழந்தைக்கு இவர்தான் நம்மளுடைய தந்தை என்பது விளங்க விழுகிறது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்க வேண்டும். அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதாக நாம் அறிய வேண்டும். அவர்களை விளங்கினால் நம் அல்லாஹ்வை அடைய முடியும். அல்லாஹ் யார் என்று கேட்கும் பொழுது இந்த சமுதாயத்திற்கு இன்னும் தெரியாமல் இருப்பதுதான் மிக வேதனைக்குரியதாக இருக்கின்றது. அல்லாஹ் யார்? அவன் தான் படைப்பு நாடுகளை அனைத்தையும் படைப்பதான். நீதியாளனுக்கெல்லாம் நீதியாளனாக இருக்கின்றான். அவன் நாட்டமின்றி சின்ன அணுவு கூட அசையாது. அவன் பாவங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நீங்கள் அவனிடம் கேட்கும் வரை மன்னிக்க மாட்டான். நீங்கள் கேட்டால் தான் அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் அவன் நீதியாளனாக இருக்கின்றான், பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். உனக்கு ரிஸ்கிலிருந்து, உனக்கு பணத்திலிருந்து, உனக்கு எல்லா விஷயத்தையும் தரக்கூடியவன் அவன்தானே. அவனை நீங்கள் விளங்குங்கள். அல்லாஹ்வை நீங்கள் விளங்கினால், ஹக்கை நீங்கள் விளங்கினால் என்றால் அனைவரும் சத்திய பாதைக்கு வந்து விடுவீர்கள். உங்களுக்கு ஹிதாயத்து கிடைத்துவிடும் என்பதாக தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே அனைத்திலையும் சொல்லி இருக்கின்றான். சமூகம் கேவலமான செயல்கள் பக்கம் போகாமல் அல்லாஹ்வையும் ரசூலையும் விளங்க முயற்சி செய்யுங்கள். நாம் அனைவருக்கும் அல்லாஹ் யார் என்பதை விளங்குவதற்கும், இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை விளங்குவதற்கும் வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக.